இந்த வேலையை முடிச்சா போதும், நம்மளுக்கு இன்னும் அதிகமாக பவர்ஸ் கிடைக்கணும். அந்த 2 டிமன்ஸும் பேசிகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் டமாயோட வீட்டில் வந்து அதை அட்டாக் பண்ணுது. அந்த 2 டிமன்ஸும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த யூஷிரோவும் டான்ஜிரோவும் ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டீமன்ஸ் அந்த பாலை வச்சு அந்த வீடை அட்டாக் பண்ணி உடைச்சிருது. அதுக்கப்புறம் இங்கே டீமன்ஸில் எதாவது இருக்கான்னு நினச்சா, ஆனால் பிளட் டீமன் ஆட்டி யூஸ் பண்ணுற ஒரு டீமனுக்குன்னு சொல்லும்போது, நீ கவனமாக இருக்க மாட்டியா, எங்கள் பாரு என் ட்ரெஸ் அழுக்காயிடுச்சுன்னு இன்னொரு டீமன் சொல்லிட்டு இருக்குது. அதெல்லாம் பரவாயில்ல, உன் ட்ரெஸ்ஸுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த டீமன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. தம்பி ஒழுங்காக வெளியே வந்துரு, ஏன்னா உன்னை நான் இப்போ கொல்ல போகிறேன்னு அந்த டீமன் அந்த பால் எடுத்து அட்டாக் பண்ணுது. இப்போ அந்த பால் நார்மலாக போகாமல் ஜிக்ஸாக்காக போகுது. அது அந்த யூஷிரோவோட தலையை எடுத்துருது. நெசுக்கோ, நீ அந்த லேடி இருக்க இடத்துக்கு போன்னு சொன்னேன். இல்லை, அவள் பேஸ்மெண்ட்டுக்கு போட்டுன்னு சொல்கிறாங்க. நெசுக்கோ ஓடி போகிறா. அதுக்கப்புறம் டீமன் பார்த்துட்டு ஹானஃபோட இயரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் டான்ஜருக்கு தெரிஞ்சது நம்மளை தான் தேடி வந்திருக்காங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை எங்களை பற்றி நீ கவலைப்பட தேவையில்ல, நாங்கள் ஒரு டீமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாலை கரெக்டாக சென்ஸ் பண்ணி டான்ஜரோ அதை குத்திடுறான். அந்த டீமன் சொல்லுது, குத்துனா மட்டும் போதுமான்னு சொல்லி அதை தானாகவே அப்படியே கண்ட்ரோல் பண்ணுது. ஆமாம், யூஷிரோட தலையை எடுக்கும்போது கூட இப்படி தான் கண்ட்ரோல் தானாகவே ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் யூஷிரோவை காட்டுறாங்க. அவன் திருப்பி ரீஜனரேட் ஆகுது அவன் டீமன்னால். இதுக்கு தான் சொன்னேன், டீமன் ஸ்லேட்ஸ்லாம் நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவேன் நான். பாருங்கள், டீமன் ஸ்லேட் நம்ம வீட்டை அட்டாக் பண்ணுது, சீக்கிரமாகவே நம்மளோட மூசானுக்கு பிடிச்சி கண்டுபிடிச்சிடும்னு பேசிகிட்டு இருக்கான். டான்ஜிரோவால் சென்ஸ் பண்ண முடியல, யூஷிரோ அந்த டீமன் ஆர்ட் யூஸ் பண்ணனால தான் இதெல்லாம் இங்கே வருதுன்னு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் காட்டுறாங்க அந்த டீமன், நான் ஒரு 12 கீஸில் ஒரு டீமன், என்ன குறைச்சி இடப்படாதீங்கன்னு சொல்லுது. 12 கீஸ்னால் என்னென்னு கேட்டதுக்கு டம்மையோ அது ரொம்ப பவர்ஃபுல்லான டீமன்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது 6 கையை கொண்டு வந்து அவங்கள 6 பால்ஸ் போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. 2 பாலையே தடுக்க முடியல, 6 பால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டான்ஜிரோ 2 வெட்டினா கூட திருப்பியும் அந்த 2 பீஸ் வந்து சண்டை போடுது. அதில் அதில் 2 டீமனோட சென்ஸை டான்ஜிரோ கடிக்குன்னு சொல்கிறான். அதில் ஒரு டீமன் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிறான். டான்ஜிரோ அந்த ஏரோ வெட்டுன்னு சொன்னோன்னே, எந்த ஏரோன்னு சொன்னோன்னே, ஏன் விஷயத்தில் பாருன்னு அவன் பிளட் டீமன் ஆட்டி யூஸ் பண்ணுறான். அப்புறம் பார்த்தா அந்த ஏரோஸ் தெரியுது, அந்த ஏரோ தான் அந்த பாலை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ டான்ஜிரோக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் யூஷிரோன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நெசுக்கோ போய் இந்த ஒன்னோ டீமன் பார்த்துக்க சொல்லிட்டு டான்ஜிரோ அந்த பால் வச்சிருக்க டீமன் கூட சண்டை போட்டுருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஆரோஸ் எல்லாம் அவன் டாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் அந்த டீமன் நெசுக்கோ உதச்சிக்கிட்டே இருக்கான். இப்போ வாட்டர் ப்ரீத்திங் 3rd ஃபார்ம் யூஸ் பண்ணி எல்லா பாலையும் வெட்டி அதோட 6 கையை வெட்டிட்டு 12 கீஸில் ஒன்றான்னு கேட்டதுக்கு இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோன்னே, அப்போது உங்கள் பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணிக்கிட்டா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்க சொல்கிறேன், பேக் ஸ்டோரி காட்டுறாங்க. டமாயா சொல்கிறாங்க 12 கீஸில் மூசான் கீழே டைரெக்டாக ஆர்டர் வாங்கி வந்து நம்மளை அட்டாக் பண்ணும், அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 3rd ஃபார்ம் யூஸ் பண்ணி வெட்டின பிறகு இதோ இப்போ நான் கலெக்ட் பண்ணிடுறேன் பிளட் சாம்பிள் அப்படின்னு சொன்னேன். ஏன் பிளட் சாம்பிளை நீ கலெக்ட் பண்ண போறியா, முடிஞ்ச ட்ரை பண்ணி பாருங்க, அந்த டீமன் வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அது 12 கேஸில் ஒன்றா இருந்தால் பவர்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு யூஷிரோ சொல்கிறான். சரி யூஷிரோ அப்படின்னு சொல்லிட்டுங்க, இந்த சமயம் நம்ம எஸ்கேப் ஆகிடலாம்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் டமாயோ ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் சும்மா தான் சொன்ன அப்படின்னு யூஷிரோ சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே டீமன் நெசுக்கோ தள்ளி விட்டுருது. இந்த பக்கம் அந்த டீமன் கையை ரீஜெனரேட் பண்ணிடுது. டான்ஜிரோ ஆச்சரியப்படுற, இவ்வளோ சீக்கிரமாவா அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்கும் போதே மேலேருந்து நெசுக்கோ வந்து டான்ஜிரோ மேலே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அது பாலை தூக்கி போட ஜஸ்ட்டில் டான்ஜிரோ எஸ்கேப் ஆயிடுறான். யூஷிரோ சொல்கிறான், நாங்கள் இந்த டீமனை பார்த்துக்கணும், நீ அந்த டீமனை பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெசுக்கோவுக்கு அவங்கள பார்க்க அவங்க தம்பியும் அம்மாவும் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் டான்ஜிரோக்கு அந்த ஓப்பனிங் த்ரெட் தெரியும், இதுதான் சமீன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த ஓப்பனிங் த்ரெட்டையே அது கட் பண்ணி விட்டுருது. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டில் அந்த ஆரோவால் ஸ்லிப் ஆகி அந்த ஆரோ அவனை தூக்கி அடிக்குது. அதுக்கப்புறம் அவன் மேலே போயிட்டுருக்கும்போது திடீர்னு இந்த ஆரோ போயிடுது. அவன் வாட்டர் ஸ்லாஷை வச்சு தப்பிச்சிடுறான். ஆனால் ரொம்ப மூச்சு வாங்குறான். அதுக்கப்புறம் அந்த டீமன் நெசுக்கோ கூட சண்டை போட்டுருக்குது. யூஷிரோ அவனோட பிளட் டீமன் ஆர்ட் யூஸ் பண்ணி இன்விசிபிள் ஆகி அதை அட்டாக் பண்ணுறான். டமாயா மேலே கை வச்சிங்க அவ்வளோதான் சொல்கிறேன். டமாயாவும் இங்கே தான் இருக்காளா, அப்படின்னா அவளை போய் நாங்கள் மூசானுக்கு பிடிச்சிக்கிட்டு கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. இப்போ நெசுக்கோ அந்த பாலை உதைக்கவும் அவளோட கால் தனியாக பிச்சிருது. அதுக்கப்புறம் நெசுக்கோ உதச்சி வீட்டுக்குள்ளே அந்த டீமன் தள்ளி விட்டுருது. அதுக்கப்புறம் இந்த பக்கம்
ரொம்ப பிளட் போயிட்டுருக்கனால சீக்கிரமாக ஹீலிங் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஊசி போடுறாங்க. நெஸ்கோக்கு பார்க்க அவங்க அம்மா மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் டான்ஜரோ இப்போ அந்த டீமன் கூட சண்டை போட்டிருக்கான். இந்த ஆரோஸ்லாம் இதோட கையை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு டான்ஜரோ அதை நோட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அது ஆரோஸை வச்சு அட்டாக் பண்ணுவோம். டான்ஜரோ அதுலேருந்து ஜம்ப் ஆயிடுறான். இருந்தாலும் ஒன்று அட்டாக் பண்ண போகும்போது அது இழுத்துட்டு போய் அவனை அடிச்சிருது. அதுக்கப்புறம் அது விடாமல் டான்ஜரோ அடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த ஆரோ வந்து டான்ஜரோட கை அப்படியே பிச்சிடலான்னு போகும்போது அவன் அறிவாளித்தனமாக தப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் டான்ஜரோ இது ரொம்ப பவர்ஃபுல்லான டீமனாக இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் திருப்பி ஆரோஸ் அனுப்பிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவன் 3rd ஃபார்மையும் 6th ஃபார்மையும் கம்பைன் பண்ணி எல்லாத்தையும் அந்த வாட்டர்லேயே இழுத்துக்கிட்டு போய் அப்படியே அந்த டீமனோட கழுத்தை போய் வெட்டுறான். அதோட தலை துண்டாக பறக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது காய்ஸ்.